வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. அதாவது டிவிகே கட்சியை சேர்ந்த ஒரு பெண், அதாவது அந்த பெண்ணோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி அவர்கள். அந்த இளம்பெண் பார்த்தீங்கன்னா டிவிகே கட்சியில் ஒரு முக்கியமான நிர்வாகி. அவங்க இப்போ டிவிகே கட்சியிலிருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல சேனல்களுக்கு பேட்டியும் கொடுத்துருக்காங்க. சரி, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்சியில நிறைய நாசக்காரர்கள் இருக்காங்க. அவங்க கட்சியை வளர்க்கறதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. நான் சில ஐடியாக்கள் கொடுத்தாலோ அல்லது சில விஷயங்கள் பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்னு சொன்னா என் பேச்சை காதல போட்டுக்கிறதே கிடையாது. அதுக்கு அவங்க பதில் என்ன சொல்றாங்கன்னா, ஏமா நீலாம் ஒரு சின்ன பொண்ணுமா, நீலாம் உனக்குலாம் அரசியல் பத்தி என்ன தெரியும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. என் பேச்சை அவங்க கேட்கறதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நீ அதுக்குள்ள நீ இப்போ வந்த பொண்ணு, நீ அதுக்குள்ள வளர்ந்துருவியா எங்களோட அதிகமா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அதாவது இந்த வைஷ்ணவி அப்படிங்கிற இந்த பெண் டிவிகே கட்சியில இணைந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப பிரபலமானவங்க. நிறைய உதவிகள் செய்யறாங்க. அதனோட வீடியோக்கள் எடுத்து போடுறாங்க. ஜெயில் கைதிகளுக்கு புத்தகங்கள்லாம் கொடுக்குறாங்க. நிறைய பேருக்கு உணவளிக்கிறாங்க. அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்சியோட காசா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. இந்த பெண் தான் சேர்த்து வைத்திருந்த 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட அந்த அமௌண்ட்டை இந்த உதவி பண்றது அப்படி இப்படின்னு பண்ணி கட்சிக்கு ஒரு நற்பெயரை ஏற்படுத்தும் விதமாக நிறைய சோசியல் செயல்களில் ஈடுபடுறாங்க. இவங்களோட இந்த செயல்பாடு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு நல்ல ரீச் கிடைக்குது இதன் மூலம். மேலும் பார்த்தீங்கன்னா கட்சி வட்டாரத்தில் இந்த பெண்ணுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பல வருஷமா ரசிகர் மன்ற நிர்வாகிகளா இருந்து அதுக்கப்புறம் கட்சிக்குள்ள பணத்தை கொடுத்து நிறைய நிர்வாகிகள் பொறுப்புகள் எல்லாம் சொல்லி ஏற்கனவே பல பேர் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த பெண் மேல ஒரு ஆதங்கம், எதிர்ப்பு எல்லாமே இருக்கு. அவங்களுக்கு என்னன்னா, இப்போ இந்த பொண்ணு நம்மளோட அதிகமா கட்சி செயல்பாடுகள்ல ஈடுபடுறாங்களே, அப்ப இவங்களோட பேரு தானே முன்னிலையில இருக்கும், நம்மளோட பேர் எங்கேயும் வரமாட்டேங்குது, சோசியல் மீடியாவில் போய் பார்த்தா கூட இந்த பெண் தானே முன்னாடி நிற்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இந்த பொண் மேல பார்த்தீங்கன்னா ஒரு பொறாமை உருவாயிருக்குது. கட்சி நிர்வாகிகளுக்கு, கட்சி பொறுப்பாளர்களுக்கு மத்தியில் இந்த பெண் மதிக்கப்படவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. மேலும் அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி சில செயல்கள் பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அப்படி இப்படின்னு அந்த பொண்ணு சொன்னா அதை இவங்க கண்டுக்கிறதே கிடையாது. இத்தனை வருஷமா நாங்கள் அரசியல் அனுபவம் இருக்குது எங்களுக்கு தெரியாதா, நீங்க சொல்றதெல்லாம் பண்ணணுமா, நீலாம் ஒரு சின்ன பொண்ணுமா, உனக்கெல்லாம் அரசியல் பத்தி என்ன தெரியும், போய் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு குடும்ப குட்டியோட வாழ்ற வழியை பாரு அப்படி இப்படின்னு நிறைய பேசியிருப்பாங்க போல. அதாவது இதன் மூலம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த பெண் ஆரம்பத்துல டிவிகேல இணையும் போது சிங்கப்பெண்ணே பாடல்கள்லாம் போட்டு பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணாங்க டிவிகே கட்சிக்காரங்க. இப்ப அந்த டிவிகே கட்சியில் நடக்கிற இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது சினிமாவில் மட்டும்தான் சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வானங்குமே அப்படின்னு சொல்லி அந்த டயலாக்லாம் போட்டு அந்த பாட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. கட்சியில யாருமே அதை ஃபாலோ பண்ணல, எல்லாம் ஒரு சினிமா. அதாவது டிவிகே கட்சியை பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா பாணிகள் தான் இயங்குது அப்படின்னு பல பேர் தங்களோட கருத்துக்களை சொல்றாங்க. இந்த பெண் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் கட்சியிலிருந்து வெளியேறி இருக்காங்க. அவங்களாம் பொதுவா சொல்ற ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்சியில பொறுப்புகளுக்கு பணம் கேட்கறாங்க, அது மட்டும் இல்லாம இங்க செலவு பண்ணணும், இங்க நிகழ்ச்சி நடக்குது இதுக்கு செலவு பண்ணணும், அதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பணம் அடிக்கடி கேட்கறாங்க. தங்களோட சொந்த கை காசு நிறைய செலவு பண்ண வேண்டியதா இருக்குது, எங்களால அதை முடியல, மக்களுக்கு ஒரு நல்ல கருத்துக்களை ஷேர் பண்ணி மக்கள்கிட்ட போய் கட்சியோட கொள்கைகளை சேர்க்கறதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கோம், ஆனா கட்சியோட முதன்மை குறிக்கோளாவே பாத்தீங்கன்னா பணம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஏற்கனவே கட்சியை விட்டு வெளியே போயிருக்காங்க. நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. எத்தனையோ பேர் டிவிகே கட்சியில இருந்து இந்த மாதிரி பதவிக்கு பணம் கேட்கறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு மக்களுக்கு உண்டான பிரச்சனைகளை கலந்துக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா கட்சி எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ண மாட்டேங்கிறாங்க, தங்களை ஒரு சுயலாபத்துக்கு மட்டுமே பயன்படுத்துறாங்க, எங்களுக்கான எந்த அங்கீகாரமும் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வைஷ்ணவி அப்படிங்கிற அந்த பெண்ணுக்கு கூட பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு எவ்வளவோ சமூக சேவைகள்ல ஈடுபட்டு கட்சியோட பெயரை நல்ல விதமா மக்கள்கிட்ட பரப்பிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கான அந்த அங்கீகாரம்
இந்த மாதிரி கட்சி மேடைகள்லயோ ஒரு பொதுக்கூட்டத்திலயோ அந்த பெண்ணுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை. மேலும் பெண்களுக்கான முக்கியத்துவத்தை பத்தி பேசும் டிவிகே கட்சி அது வந்து பேச்சில் மட்டும்தான் பேசுறாங்களே தவிர செயல்ல எங்கேயுமே காமிக்கல. இதுதான் உண்மை. இந்த பெண் சொல்றத பார்த்தா கட்சியில பெண்களோட நிலைமையே அப்படிதான் இருக்கு அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும். மேலும் இந்த டிவிகே கட்சியில எவ்வளவோ இளைஞர்கள் இருக்காங்க. ஆனா நிறைய அறிவு சார்ந்த இளைஞர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் எந்த முக்கியத்துவமும் கிடையாது. பணத்தை கொடுத்து பொறுப்பு வாங்கிய நபர்களுக்கு மட்டும்தான் அங்க முன்னுரிமை கொடுக்கப்படுது. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்களுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேயர் இருக்கு. அந்த லேயர் வந்து சதிகாரர்கள், அவங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய விஷமிகள் அப்படின்னு இந்த பொண்ணு வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. என்னன்னா இங்க அடிமட்டத்துல இருந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டோ எந்த ஒரு ஒரு தகவலோ வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா விஜய் அவர்கள் காதுக்கு போறதே கிடையாது. இடையில வந்து விஜய் அவர்களுக்கு கீழே இருக்கிற லேயர்ல பாத்தீங்கன்னா புஷி ஆனந்த் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து துண்டை போட்டு உட்காந்துட்டு இருக்காரு. நீங்க என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் எது பண்ணாலும் கட்சி நிர்வாகிகளை பத்தி ஏதாவது நீங்க புகார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா கூட விஜய் கிட்ட நீங்க டைரக்டா பேச முடியாது. அது எல்லாமே புஷி ஆனந்த் அவர்கள் வரைக்கும் தான் போகும். திரு புஷி ஆனந்த் அவர்களே பாத்தீங்கன்னா எந்த ஒரு பேச்சாற்றலும் கிடையாது. அவருக்கு வந்து எந்த ஒரு அரசியல் அறிவும் இல்லாத மாதிரி தான் வந்து அவரோட பொது மேடைகள் பேச்செல்லாம் பார்த்தாவே இருக்குது. ஊட்டாண்ட நீ இத்தாண்டு விட்ட அங்க போய் சோறு துண்ணே அப்படின்ட்டு அவர் பேசுற பேச்சே பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி பேசுற மாதிரி இல்லை. வடநாட்டுல இருந்து வந்து இந்தியார வந்து இங்க சமோசம் வைக்கிறான்ல, அவங்க கூட வந்து தமிழை சூப்பரா பேசுறான். இவர் பேசுறது என்னமோ இத்தாண்ட விட்ட அங்க என்னடா பண்றீங்க, சேர தூக்காதீங்க வைங்கடா, டேய் அந்தாண்ட போனோம் இந்தாண்ட வந்தோம், இங்க ஊட்டாண்ட போயிட்டு சோத்தாண்ட தின்னோம், என்ன பேசுறாரு அது ஒன்றும் புரியல. அதுமெல்லாம் அவர் பேச்சை கேட்கவே முடியல. அந்த மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம மற்ற நிர்வாகிகளும் பாத்தீங்கன்னா கட்சியோட கொள்கையை பத்தி எங்கேயுமே பேச மாட்டேங்கிறாங்க. கேட்டா திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் அப்படின்னு கொள்கையை வந்து தலைப்புல மட்டும் போட்டுக்கிறாங்க. எந்த ஒரு கொள்கையை பத்தி ஒரு விளக்கம், எதற்காக நாங்க போராடுறோம், நாங்க வந்து இதெல்லாம் எதிர்ப்போம், இதெல்லாம் ஆதரிப்போம், இதுக்கெல்லாம் எங்க கட்சி வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து நிற்கும், எதையுமே அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. சும்மா மற்ற கட்சிகள் ஏதாவது ஒரு கொள்கையை வச்சு அவங்க வந்து அரசியல் பண்ணிட்டு இருந்தா அங்க எதெல்லாம் பிளஸ்ஸா இருக்குதோ அதெல்லாம் தூக்கி இதெல்லாம் எங்க கட்சியோட கொள்கைன்னு பேருக்கு மட்டும் போட்டுக்கிறாங்களே தவிர அதை பத்தி ஒரு அடிப்படை நாலேஜ் எதுவுமே வந்து டிவிகே கட்சிக்காரங்களுக்கு இல்லை. மேலும் திரு விஜய் அவர்களும் பாத்தீங்கன்னா மேடையில பேசும்போது அவரோட பேச்சே வந்து ஒண்ணுமே இல்லை. ஸ்கிரிப்ட் வச்சுக்கிட்டு பேசினா ஒரு மாதிரியும், ஸ்கிரிப்ட் இல்லாம பேசினா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஏதாவது ஒண்ணு பேசிட்டு போயிடுறாரு. இப்படிதான் பாத்தீங்கன்னா சமீபத்துல கொடைக்கானல் ஷூட்டிங்க்கு, ஜனநாயகன் பட ஷூட்டிங்க்கு போகும்போது மதுரை விமான நிலையம் வந்து போறதா அவரே வந்து சென்னை ஏர்போர்ட்ல பிரஸ் மீட்டை சந்திக்கிறாரு. உடனே அங்கெல்லாம் மக்கள் எல்லாம் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, சரி நம்ம விஜய் வந்து இன்னைக்கு வந்து பயங்கரமா பேச போறாரு, தன்னோட கட்சி கொள்கையும் கட்சியோட நிலைப்பாடு என்ன ஏது எல்லாம் சொல்லி பேசுவாரு, ஏதோ ஒரு தகவலாவது சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்தா, நான் ஜனநாயகன் படத்துக்கு ஷூட்டிங்க்கு போறேன், அதுக்குதான் மதுரை விமான நிலையம் போயிட்டு அப்புறம் அங்கிருந்து கிளம்ப போறேன், என்னை யாரும் பின்தொடர்ந்து வராதீங்க, பின்னாடி யாரும் வராதிங்க, ஒரே பதற்றமா இருக்குது, அந்த மாதிரிலாம் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இது வந்து ஒரு தகவலா? இது நீங்க சொல்லவே தேவையில்லையே. ஷூட்டிங்க்கு போறேன் அப்படிங்கிறத அதை விளம்பரப்படுத்தி அப்புறம் அங்க போயிட்டு அங்க மக்கள் கூட்டத்தை கூட்டி அவன் என்கட்சி ரோடு கூட எதுவுமே பார்க்காம பூந்து அவன் பாட்டுக்கு கண்மூடித்தனமா ஓடுறான் வண்டி பின்னாடி. நீங்க சொல்லாம இருந்திருந்தா யாரும் வந்திருக்க மாட்டாங்க. நீங்களே உங்களுக்கு விளம்பரப்படுத்திக்கிட்டு இங்க வாங்க நான் கொடைக்கானலுக்கு போறேன்னு சொன்னோடனே அந்த குரூப் வந்து கொடைக்கானல் வரைக்கும் பெட்ஷீட்டு பாய் சாப்பாடுலாம் கட்டிக்கிட்டு கிளம்பி போகுதுங்க கூட்டமா. நீங்க உங்க வேலையை பாக்குறீங்க. அந்த தொண்டை வந்து என்ன தப்பு பண்ணா, அவனையா வந்து நீங்க ஒரு விளம்பரத்துக்காக பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறது பலரோட கேள்வியாக இருக்குது. அந்த வகையில் தான் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் பார்த்தா கட்சி வந்து ஒரு விளம்பர கட்சியா தான் இருக்குதே தவிர எந்த ஒரு முக்கியமான செயல்லையுமே ஈடுபடல அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. மேலும் கட்சி பொறுப்பாளர்கள் கூட பாத்தீங்கன்னா எல்லாம் பாத்தீங்கன்னா இளைஞர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாம் வந்து விஜய் ரசிகர்கள் மன்றம், அதாவது ஆரம்ப காலத்துல இருந்து கட்சி ரசிகர் மன்றத்துல இருந்த பழைய ஆளுங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னா அவங்களாம் அந்த ரசிகர் மன்றமா இருக்கும்போது பல செலவுகளை வந்து ரசிகர் மன்றத்துக்கு பண்ணியிருக்காங்க. கட் அவுட் வைக்கிறது, போஸ்டர் அடிக்கிறது, அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பணமுள்ள பார்ட்டிகள் தான் அந்த மாதிரி முக்கியமான பொறுப்புகள் இருந்திருக்காங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இருந்திருக்காங்க. அவங்களுக்கும் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு பணத்தெல்லாம் போட்டிருக்காங்க. இப்ப கட்சியா மாறினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கட்சி நிர்வாகிகள் அமைக்கிறது அப்படிங்கிற அந்த விஷயம் வரும்போது பணம் யாருக்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு தான் பொறுப்பு. அதாவது தன்னோட ரசிகர் மன்றத்துல இருந்தாலுமே பணம் யாருக்கிட்ட அதிகமாகுதோ அவங்களுக்கு தான் பொறுப்பு அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க.
அதனாலே பாத்தீங்கன்னா பல பேர் வந்து ஆதங்கத்துல கட்சியை விட்டு வெளியே போனாங்க. மேலும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சமூக வலைத்தளங்கள்ல, நியூஸ் சேனல்ல முதற்கொண்டு எல்லா இடத்துலயுமே தங்களோட புகார்களை தெரிவிச்சாங்க. இந்த மாதிரி பணம் கேட்கறாங்க, 10 லட்சம் கேட்கறாங்க, 20 லட்சம் கேட்கறாங்க, பதவிக்கு பணம் கேட்கறாங்க, அந்த மாதிரி சொல்லி நிறைய பேர் வந்து புகார்களை தெரிவிச்சாங்க. இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா கட்சியில இருக்கிற முக்கிய பொறுப்பாளர்கள் தான் தங்களோட பணத்தை செலவு பண்ணி கட்சியை வந்து நடத்திட்டு இருக்காங்க. இதான் வந்து உண்மை. திரு விஜய் அவர்களோ திரு புஷி ஆனந்த் அவர்களோ தங்களோட பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து செலவு பண்ணல. அந்த கட்சியோட தொண்டன் முதற்கொண்டு, அந்த கட்சி நிர்வாகிகள் முதற்கொண்டு, அந்த கட்சியில இருக்கிற பொறுப்பாளர்கள் இவங்க தான் பாத்தீங்கன்னா தங்களோட பணத்தை செலவு பண்ணி கட்சிக்கு வந்து ஒரு விளம்பரத்தை வந்து உருவாக்கிட்டு வராங்க. நாளைக்கு நம்ம கட்சி ஜெயிச்சா நம்ம எவ்வளவோ முதலீடு இப்ப பண்றோம், அதெல்லாம் திரும்பி எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு தான். நிறைய பேருக்கு உண்மை விவரமும் தெரிஞ்சு போச்சு. என்னன்னா டிவிக்கு ஆட்சி அமைக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வந்து கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரியும் டிவிக்கு வந்து முதலமைச்சர் விஜய் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லைன்னு நல்லா தெரியும். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வேற ஏதோ கூட்டணி போயிருந்தா கூட அதை யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க. அவர் எந்த கூட்டணிக்கும் போகல, எந்த கூட்டணியில இருந்தும் அவருக்கும் பெருசா ஒன்றும் அழைப்பு வரல. இது உண்மை. அதனால பார்த்தீங்கன்னா இவர் தனிச்சு நின்னார்னா எதிர்கட்சி தலைவர் கூட ஆக முடியாது. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 2-3 எம்எல்ஏ ஜெயிக்கலாம். இங்க வந்து தமிழ்நாட்டில் திரு விஜய் அவர்கள் கண்டிப்பா ஜெயிப்பாரு, ஒரு எம்எல்ஏ உறுதி. ரெண்டாவது புஷி ஆனதுக்கு அங்க என்ன நடக்க போது தெரியல. புஷி ஆனதுக்கெல்லாம் புஷ்னு போயிடுவாரு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. விஜய் அவர்கள் ஒரு எம்எல்ஏ, அவ்வளவுதான். அதை வச்சு இந்த ஏற்கனவே செலவு பண்ண பணத்தெல்லாம் வந்து இந்த கட்சிக்காரங்க எங்கிருந்து எடுக்க போறாங்க? மறுபடியும் அடுத்த 5 ஆண்டுக்கு பாத்தீங்கன்னா கையில இருந்து அடுத்த எலெக்ஷன் வர வரைக்கும் ஃபுல்லா செலவு பண்ணணும். அதுக்குள்ள இந்த எலெக்ஷன் 2026 எலெக்ஷன் முடிஞ்சாவே பொறுப்பாளர்கள் எல்லாம் பாதி பேர் தலை தெரிச்சு ஓட போறாங்க கட்சியை விட்டு. அதுதான் உண்மை. எவ்வளவு பணம் அவன் செலவு பண்ணுவான்? இவங்க பாட்டுக்கு ஒரு மீட்டிங் போடுறேன், அங்க போடுறேன், இந்த நிகழ்ச்சி நடக்குது, வந்து நிறைய அங்கங்க நீங்க வந்து செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கட்சி நிர்வாகிகள்கிட்ட சொல்லிடுறாங்க. வேற வழியே இல்லை, அவங்களாம் செலவு பண்ணி தான் ஆகணும். அந்த பொறுப்புல இருக்கணும் அப்படின்னா வேற வழியே இல்லாம செலவு பண்றாங்க, செலவு பண்ணி தான் ஆகணும். எத்தனை வருஷத்துக்கு செலவு பண்ணுவீங்க? கட்சி ஆட்சியை பிடிச்சாதான் ஆச்சு. எத்தனை வருஷத்துக்கு செலவு பண்ணுவீங்க? அது முடியாது இல்லையா? அதனால வந்து 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் கட்சி நிர்வாகிகளுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெறுப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களாம் கட்சி பாதி பேர் கட்சியை விட்டு தாவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒண்ணு. இன்னொன்னா மறுபடியும் அடுத்து என்ன பண்ணுவாங்க? செலவு பண்றதுக்கு ரெடியா இருக்கிற புது நிர்வாகிகளை மாத்துவாங்க. இந்த மாதிரி தான் நடக்கும். அதனால பாத்தீங்கன்னா தங்களோட குடும்ப தேவைக்கு பணம் இருந்து அதெல்லாம் குடும்ப தேவையெல்லாம் பூர்த்தி செய்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்கிட்ட இன்னும் நிறைய பணம் இருக்கு அப்படின்னு செலவு பண்றவங்க செலவு பண்ணுங்க. எந்த கட்சியா இருந்தாலும் சரி, கடன் வாங்கி செலவு பண்றது, லோன் போட்டு செலவு பண்றது, அவ்வளவு செலவுமே பண்ணி கூட மேடையில வந்து அந்த மாதிரி செலவு பண்ணி கட்சியை வளர்க்குற அந்த நபர்களுக்கு பாத்தீங்கன்னா பெருசா ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. அவங்கள பத்தி ஒரு 4 வார்த்தை பேசுறதுல என்ன தப்பு? இந்த மாதிரி வந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணதுக்கு இந்த ஏரியாக்காரங்க, இந்த ஏரியா நிர்வாகிகள் இவங்க தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி ஒரு 4 வார்த்தை சொல்றதுக்கு என்ன ஒரு தயக்கம் அப்படின்னு தெரியல. அதையும் பண்ண மாட்டிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா இவங்க வந்து கட்சியோட கொள்கையை வந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. டைட்டில் மட்டும் போட்டு வச்சுட்டாங்க, கட்சி கொள்கைன்னு ஒன்று போட்டுக்கிறாங்க. வேற கட்சி ஏதாவது பண்ணாங்களோ அதையும் இவங்களே பண்ணிக்கிறது, அதை சொல்றது, அதை பண்றதுக்கு தான் அந்த கட்சி இருக்கு. நீங்க புதுசா எந்த ஒரு பிரச்சனையை வந்து முன்னெடுத்து அதை தடுத்து நிறுத்துறீங்க? எதுவுமே இல்லையே. ஒரு போராட்டம் பண்றீங்களா? இல்ல. ஒண்ணும் இல்ல. மதுக்கடை, மது ஒழிப்பு அப்படின்னு சொல்லி நிறைய போராட்டங்கள் நிறைய கட்சிகள் பண்றாங்க. அந்த வகையில ஒரு சின்ன சின்ன போராட்டம் கூட நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏதோ ஒரு ஊர்ல வந்து ஸ்கூலு பக்கத்துல ஒரு ஒயின் ஷாப் இருக்கும், இல்ல வந்து வேற ஏதோ அந்த ஒயின் ஷாப்பை மூடுங்க, இங்க வந்து எங்களுக்கு இந்த குடியிருப்பு பகுதிக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மக்கள் ஏதோ ஒரு இடத்துல போராட்டம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு தான் இவ்வளவு கூட்டம் கூடுது இல்ல, சும்மா வந்து விளம்பரத்துக்கு கூடுற இந்த கூட்டத்தை அதுல ஒரு 10% கூட்டிட்டு போயிட்டு அந்த மாதிரி ஒரு போராட்டத்தை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வெற்றி கிடைக்கும். அதை வச்சு நல்ல பிரபலமாகலாம். அதெல்லாம் விட்டுறாங்க. விளம்பரம் பண்ணி மட்டும் பிரபலமாகணும். ரோட் ஷோ பண்றேங்கிறது, நான் இங்க வரேன் யாரும் வராதீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்க போயிட்டு ஒரு கூட்டத்தை கூட்டுறது. அதனால இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்சி வந்து போராட்டத்துக்கும் தயாரா இல்ல, எந்த ஒரு மக்கள் சேவைக்குமே தயாரா இல்லை அப்படின்னு தான் தெரியுது. கேட்டா வந்து கோடை வெப்பத்தால பாதிக்கப்படுறவங்களுக்கு நாங்க அங்கங்க தண்ணீர் பந்தல் வச்சு தண்ணீர் தர்பூசணி எல்லாம் கொடுத்தோன்னு சொல்லி அதை வந்து ஒரு 10,000 மீடியாவுக்கு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது. நீங்க வந்து நல்ல விஷயம் பண்ணுங்க, பண்றத வந்து பரவாயில்லதான். யார் பண்ணாலுமே நல்ல விஷயங்கள் மக்களுக்கு உதவுறது நல்லதுதான். நீங்க பண்றது சின்ன சின்ன உதவிகள் கூட நல்லதுதான், அதை குறை சொல்லல. ஆனா
அதை விளம்பரத்துக்காக மட்டுமே சில விஷயங்களை பண்ணி அதை எடுத்து வீடியோ போட்டு நீங்க பண்றீங்களே தவிர உண்மையிலேயே மக்களுக்கு வந்து எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கு. அதற்காக குரல் கொடுத்து ஒரு போராட்டத்தை நீங்க பண்ணவே மாட்டேங்கிறீங்க. அதுதான் ஒரு கேள்வி. இப்ப கூட சமீபத்தில் அந்த பரந்தூர் விமான நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னு போனீங்க. அதே இடத்துல உங்களுக்கு தான் லட்சக்கணக்கான பேர் கூட்டம் கூடுறாங்கல்ல. ஒரு லட்சம் பேர் போயிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து நாங்க இந்த விமான நிலையத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்போ என்ன தெரியுது இதுல இருந்து? நாங்க கஷ்டப்படாம நோகாம நொங்கு திங்க ஆசைப்படுறோம் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. கட்சி நிர்வாகிகளே பணத்தை போட்டு கட்சிக்கு விளம்பரத்தை பண்ணி அதன் மூலம் முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி புஷி ஆனந்த் விஜய் அவர்களின் கணக்கா இருக்கு. ஆனா அது கண்டிப்பா எடுபடாது. ஏன்னா மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னா, நீங்க பிரசாந்த் கிஷோரை 500 கோடி கொடுத்து வர வைக்கிறீங்க, 1000 கோடின்னு சொல்றாங்க. அவ்வளவு பணத்தை மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா முதலமைச்சர் பதவி நீங்க வந்து இந்த மாதிரி விளம்பரம் பண்ணி வர தேவையில்ல, அது தானா உங்களை தேடி வரும். நீங்க மக்களோட நேரடி தொடர்புல இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து எந்த ஒரு பதவியா இருந்தாலும் தேடி உங்களுக்கு வரும். உங்களுக்கு அந்த விளம்பரமே போதும். அதுவே நீங்க விளம்பரம் பண்ண தேவையில்ல, மக்களே உங்களை கொண்டாடுவாங்க. அதை பண்ண மாட்டேங்கிறீங்க. எங்க இருந்தா ஒருத்தர் பீகார்ல இருந்து ஒருத்தனை கூப்பிட்டு வந்து அவனுக்கு 1000 கோடி கொண்டாந்து இந்த மாதிரி கட்சிக்கு வந்து பிளான் போடுறது, இது பண்றது அப்படி இப்படின்னு என்ன பண்ணுவீங்க? அவ்வளவு கோடி செலவு பண்ணி என்ன ஒரு 1000 யூடியூப் சேனலு, இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள், டிவி சேனல்கள் இது எல்லாத்துலயுமே வந்து எங்க கட்சியை பத்தி பெருமையா போடுங்க. கருத்து கணிப்புல வந்து நாங்க தான் நம்பர் 1 போடுங்க, நம்பர் 2 போடுங்க, 30% வாக்குக்குதுன்னு போடுங்க, 100% வாக்கு எங்களுக்கு தான் அப்படின்னு போடுங்கன்னு சொல்லி வெறும் வடையை மட்டும் தான் சுட முடியும் பிரசாந்த் கிஷோரை வச்சு. வேற ஒன்றும் பண்ண முடியாது. அதுவே வந்து அங்க செலவு பண்ற பணத்தை மக்கள் மேல நம்பிக்கை வச்சு ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா அந்த மக்கள் வந்து அப்படி கொண்டாடுவாங்க. இதை வந்து திரு விஜய் அவர்கள் தான் முடிவெடுக்கணும். இது வந்து என்னோட ஒரு கருத்து தான். இதற்கு வந்து சில பேர் ஆதரவு தெரிவிக்கலாம், நிறைய பேர் எதிர்ப்பும் தெரிவிக்கலாம். அது அவங்களோட கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சத வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.